சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 2.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு அரைச்ச விழுது 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சால்ட்டு, பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன், தயிர் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் எந்த அளவு சேர்க்குறோமோ அந்தளவு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அந்த எண்ணெய் சேர்க்கும்போது இந்த மசாலா சிக்கன் அந்த லெக் பீஸில் நல்லா மசாலா சேர்ந்துடும். நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கவே கூடாது. மசாலா நல்லா திக்காக இருக்கணும். அதனால் இந்த தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் உள்ள தண்ணியே போதும். இதில் லெமன் பாதி பழம் புளிஞ்சு எடுத்துக்கணும், அதில் சேர்த்துக்கலாம். இது லெமன் சேர்க்கும்போது சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சாப்பிடாத குழந்தைங்களும் இந்த மாதிரி லெக் பீஸ் நம்ம பொரித்து கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. சிக்கன் கிரேவியாக செய்யும்போது அந்தளவு சாப்பிட மாட்டாங்க. இப்போது சிக்கன் நம்ம அப்படியே சேர்த்துக்காமல் இப்படி கட் பண்ணி சேர்க்கும்போது மசாலா அதில் நல்லா சேர்ந்துடும். சிக்கனில் நல்லா மசாலா இறங்கும். அதனால் இப்படி கட் பண்ணி தான் சேர்க்கணும், அப்படியே சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண மசாலாவை இந்த சிக்கனில் நல்லா இப்படி மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த சிக்கனில் நல்லா ஒட்டுற மாதிரி மசாலா இப்படி நல்லா சேர்த்து விடுங்க. மசாலாவில் தண்ணியே சேர்க்கக்கூடாது. மசாலா அப்படி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போது நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறோம். இது கார்ன்ஃப்ளவர் மாவு கண்டிப்பாக சேர்க்கணும். அது எதுக்கு சேர்க்குறோம்னா சிக்கன் லெக் பீஸ் அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். சிக்கன் பொரிக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் மிதமான தீயில் பொரித்து எடுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுங்க. அப்போ தான் அது போய் அடி பிடிக்காமல் இருக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு இப்படி எண்ணெயில் பெரட்டி விடணும். அப்பப்போ இப்படி பெரட்டி விட்டு எடுக்கணும். இப்போது சுவையான சிக்கன் லெக் பீஸ் தயார்.